ரொம்ப டிராபிக் ஜாமான இடத்துல கார் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் ஹைவே எப்படி சொல்லுன்னா அப்புறம் நம்ம தங்கு தடங்க இல்லாம 300 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம கார் போகுது இல்லையா? அது போல இந்த 4 சாந்திகளையும் வாழ்க்கையில படிக்கணும். இது எவ்வளவோ புதுமைகள் எவ்வளவோ புரட்சிகள்லாம் பண்ணிட்டு இந்த வைதிக சம்ஸ்காரங்கள்லாம் வேண்டாம்னு சொல்ற. இது மாதிரி ஞானிகள் இதை செய்து காமிச்சாதான் நம்பிக்கை. இந்த எத்தனை பேர் நம்ம ஜலகண்டேஸ்வரர் கோயில சத்தியத்தை போட்டு பண்ணிட்டாலும் வீட்டில் பண்ணிட்டாலும் உங்களை சாந்தி வீரலாம் பண்ணிட்டாலும் கூட மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரணும் அப்படின்னு கேட்டாங்க. இது போன்ற மகர்ஷிகள் முனிவர்கள்லாம் கோயில இந்த விஜயரத சாந்தி சக்தி அம்மா கருத்து சத்தியத்தை போட்டி பிரம்மாண்டமா நடத்தணும். மார்கழி உத்தராடம் அம்மாக்கிட்டே எனக்கு தெரியும். மார்கழி உத்தராடம் நம்ம பெரிய அளவில் நடக்க போகுது. உலகளாவிய அளவில் அம்மாவுக்கு அந்த சத்தியத்தை போட்டி. எதுக்காக இதெல்லாம் செய்யணும்னா இவர்கள் இப்போ நம்ம கேட்டுக்கிறோம் இல்லையா? அம்மா 100 வயசு, அம்மா 150 வயசு, நல்ல திடமா இருக்கு, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் நான் கேட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னோட இது என்ன, இதை விட தானும் அவரோட டிராவல் பண்ண போறேன், அந்த நீண்ட ஆயுள் எனக்கும் கிடைக்க போறதுன்னு தான் அர்த்தம். அதனால இன்னொன்னு, இவர்கள் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட இருந்தால்தான் நமக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் சுபிட்சம். ஆசீர்வாதம் பண்றதுக்கு இது போன்ற முடிவர்கள் இருக்கணும் இல்லையா? அவர்களுக்கு எந்த கெடுதலும் வராமல் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது போன்ற சாந்திகள் இது போன்ற ஹோமங்கள் எல்லாம் நடக்கிறது. நம்முடைய கோயில் ஜலகண்டேஸ்வரர் கோயில் தலைவர், தலைவை கமலக்கண்ணி ஆலய ஸ்தாபகர் தலைவை சச்சிதானந்த சுவாமிகள் அம்மா சொன்னது மாதிரி கடவைன்னு சொன்னா கமலக்கண்ணி கோயில் கூட அப்புறம் தான் வரும். கடவை சுவாமிகள் சொன்னா சுவாமிகள் தான் சித்தாந்தர். அம்மான்னு சொன்னா நாராயணி வீர சக்தி அம்மா தான். அதுபோல சித்தாஞ்சலி சுவாமிகள் வருகை வந்திருக்கிறார்கள். வீட்டி செல்வம் அவர்கள், அந்த பெரிய பல்கலைக்கழகம், எல்லாமே அறிவு தந்தைகள், ஞானம், எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் 40 வருஷமா பாடசாலை வாத்தியாராக இருந்து நம்ம கோயில் சிவாச்சாரியார்கள் தான் நம்முடைய குழந்தைகள் தான். அதனால இதன் வழி இந்த அன்பை இந்த உலகத்திற்கு அறியப்படுத்தணும். அன்புதான் அஸ்திவாரம் என்று அம்மா சொன்னது போல எல்லோரும் அன்போடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இந்த விழாவை மிகச்சிறப்பாக நம்முடைய கோயில் செக்ரட்டரி சுரேஷ்குமார் அவர்களும் அவரோடு இணைந்து நம்முடைய கோயில் தலைமை சிவாச்சாரியர் பாஸ்கர சிவாச்சாரியர் அவர்களும் மிக அற்புதமாக இந்த விழாவினை ஒரு நேர்த்தியாக ஒரு பாங்கோடு நடத்தினார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி